ஹாய், வெல்கம் டு தியாஸ் லிட்டில் வேர்ல்ட். 2 மினிட்ஸ் சேமியா ரெசிபி எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எக்கில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். சேமியா எடுத்திருக்கேன், டொமேட்டோ, ஆனியன்ஸ் அண்ட் கேரட் பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த முட்டையை வந்து ஸ்க்ராமல் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஆம்லேட் போட்டுட்டு அதை நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டு சேம் கடாயிலே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வதக்கி போட்டிருக்கேன். ரெண்டாவது அந்த சேம் டைம் அந்த சைட்லேயும் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன் சேமியா வந்து இது பண்ணுறதுக்கு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு இது 2 போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதை வதங்குற நேரத்தில் இப்போ சேமியா வந்து கொஞ்சம் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கு. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் இதானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க எக்கை வந்து அதில் ஆட் பண்ணிட்டா சேமியா வந்து ரெடி ஆகிடும். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.